விழிப்புணர்வு, போதை விழிப்புணர்வு. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி இதே சிங்களூர் பஸ் ஸ்டாண்ட்ல இதே இடத்துல ஒருத்தர் குடிச்சிட்டு போதை தலைக்கேறி படுத்துட்டாரு. அவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்து ஒரு திருட அவர்கிட்ட இருந்து பர்ஸ திருடிட்டு போயிட்டானா? இந்த போதை பழக்கத்தினால உங்களுடைய பணத்தை இழக்கிறீங்க, உங்களுடைய பொருளை இழக்கிறீங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை உங்களுடைய குடும்பத்துக்கு செலவிட முடியாம போதை பழக்கத்தினால போதை தலைக்கேறி நீங்க படுத்துக்கிறதுனால உங்ககிட்ட இருந்து உங்களுடைய பொருட்களை பணத்தை சிங்களூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய திருடர்கள் திருடிட்டு போறாங்கன்னா, ஆகையினால தயவு செஞ்சு இந்த போதை பழக்கம், இந்த குடிப்பழக்கம் உங்களுக்கு வேண்டாங்கன்னா, போதை பொருள் உங்க குடும்பத்திற்கு ஆபத்து, உங்களையும் அழிக்கும், உங்க பணத்தை உங்க பொருளை அழிக்கிறது. தயவு செஞ்சு குடிக்காதீங்கன்னா. பைபிள் தெளிவா சொல்லுதுன்னா, இந்த போதை பழக்கம் யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு பிரச்சனைனா, யாரெல்லாம் போதை பழக்கத்தை உபயோகப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு பைபிள் தெளிவா சொல்லுது. தயவு செஞ்சு போதை பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க, போதை பழக்கத்தை கைவிடுங்க. இங்கதான்